ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஜாட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸில் டபுள் செயின் ஸ்டிச் அப்புறம் டபுள் கலர் செயின் ஸ்டிச் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுற டைமில் நம்ம எந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோமோ அதோட பேக்கில் வந்துட்டு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒர்க் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கில் நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அப்புறம் நார்மல் லென்த்துக்கு நம்ம செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் கடைசியாக செயின் முடிகிற இடத்துல ஒரு நாட் போட்டு முடிச்சு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச்சை. அப்புறம் ரெண்டாவது செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மொதல் செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சோட சென்டரில் போயிட்டு அடுத்த செயின் ஸ்டிச் போட்டு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுதான் டபுள் செயின் ஸ்டிச். அதாவது ஒரே இடத்துல 2 வாட்டி செயின் ஸ்டிச் போடுறோம். ஒரு செயினோட நடுவில் போயிட்டு அடுத்த செயின் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். அப்படி ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு எண்டு நாட் போட்டு முடிக்கிறோம். எண்டு நாட் போடுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசியாக செயின் போட்டுட்டு பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக் செயின் மாதிரி போட்டு அந்த இடத்துலேருந்து ஹூக்கை லூப் நீளமாக விட்டுண்டு ஹூக்கை அப்படியே லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி கடைசியாக போட்டிருக்க செயின் உள்ளாடி நீடில் உள்ள ஹூக் மாட்டுறது மாதிரி விட்டுட்டு வெளியே இருக்கிற த்ரெட்டை அப்படியே ஹூக்கோட அடிப்பக்கத்தில் வர்றது மாதிரி விட்டு அதில் இருக்கிற ஹூக்கில் மாட்டியிருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட்டை டைட் பண்ணி விடுறது மாதிரி கீழே இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டோன்னா லாக் விழுந்துடும். இது ஒரு டைப் ஆஃப் எண்டு நாட். எண்டு நாட் போடுறது 2 டைப்ஸில் இருக்குது. உங்களுக்கு எந்த டைப்பில் போடுறது ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே கண்டினியூ பண்ணுங்கள் ஒர்க்கில். நம்ம எண்டு நாட் போட்டுட்டு கடைசியில் கிளாத்தோட அடிப்பக்கத்தில் இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்து பார்க்கணும். ரொம்ப இழுத்தா நூல் கட்டாயி வந்துடும். கொஞ்சம் டைட்டாக இல்லாமல் கொஞ்சமாக இழுத்து பார்த்துட்டு நூல் பிரிஞ்சு வராமல் இருந்ததுன்னா நாட்டு கிளியர் ஆகிடுச்சின்னு ஓகே. இல்லைன்னா நூல் பிரிஞ்சு வந்துட்டுன்னா 2 ஸ்டிச்சை பிரிச்சுட்டு திரும்ப ஒரு வாட்டி கூட நாட்டு கிளியராக போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஒர்க் பண்ணுற டைமில் ட்ரெஸ்லலாம் ஒர்க் பண்ணுற டைமில் நூல் பிரிஞ்சு வந்துட்டுன்னா ஒர்க்கெல்லாம் வீணாக போயிடும். அதனால நாட் போடுகிற டைமில் நாட்டு கிளியராக விழுந்துச்சானதும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது நான் உங்களுக்கு சரி த்ரெட்டில் போட்டு காமிச்சிருக்கிறேன். சில்க் த்ரெட்டில் போடுகிற டைமில் அத்தனைக்கு கிளியர் ஆகிட்டு தெரியாது ஒர்க்கு. இந்த வீடியோவில் தெரியல, அதனால உங்களுக்கு சரி த்ரெட்லேயும் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் ஒர்க் பண்ணுங்க டைம்லேயே சில்க் த்ரெட் அப்புறம் சரி த்ரெட்லேயும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுற டைம்லேயே 2 சில்க் த்ரெட்லேயும் சரி த்ரெட்லேயும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுற டைமில் ஈஸியாகிட்டு இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே எந்தெங்கிலும் ஒரு இமேஜ் ட்ரா பண்ணி அதில் ஒவ்வொரு ஸ்டிச்சையும் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போது உங்களுக்கு ஈஸியாகிட்டு இருக்கும். அப்புறம் ஒர்க் முடித்ததுக்கப்புறமாயிட்டு நாட் போட்டு எடுத்துக்கலாம். இது டபுள் செயின் ஸ்டிச். அப்புறம் டபுள் கலர் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். சேம் டபுள் செயின் ஸ்டிச் மாதிரியே தான் இது. ரெண்டாவது போடுற செயின் ஸ்டிச்சை வேறு இன்னொரு கலரில் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி டபுள் கலரும் டபுள் செயின் ஸ்டிச்சும் ஒரே சேம் தான். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு டார்க் கலர் இல்லைனா லைட் கலர் எந்தெங்கிலும் ஒரு கலர் போட்டு அதை விட கான்ட்ராஸ்ட் கலர் ஆகிட்டு செகண்ட் ஸ்டிச் கொடுத்தோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைனா டபுள் கலர் ட்ரெஸ்ஸுகளில் நம்ம யூஸ் பண்ணுற டைமில் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் ஆகிட்டுள்ள டபுள் கலர்ஸ்லேயும் போட்டு எடுத்துக்கிட்டோன்னாலும் ஒர்க் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு மாடல் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வேறு இன்னொரு கலர் த்ரெட் எடுத்து ஃபர்ஸ்ட்டு போட்ட செயினோட சென்டரில் போயிட்டு நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி ஒர்க்கை முடித்து எண்டு நாட் போட்டு முடிச்சு எடுக்கிறோம். நீங்கள் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு கிளியராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் வர எல்லா ஒர்க்ஸுமே பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
அதனால ஃபர்ஸ்ட்டு செயின் ஸ்டிச் போடுறதே நல்ல கிளியர் ஆகிட்டு வர அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஒர்க் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஸ்பீடாகவும் ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அப்புறம் நாட் போட்டதுக்கப்புறம் த்ரெட்டு வெளியே நீட்டமாக தெரிச்சிட்டோன்னா ஹூக்கை கிளாத்தோட அடிப்பக்கத்தில் விட்டுட்டு நீடில் கிளாத்தோட அடிப்பக்கத்தில் விட்டுட்டு ஹூக் வழியாகிட்டு த்ரெட்டை கீழே பிடிச்சி இழுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் நான் உங்களுக்கு திரும்ப சரி த்ரெட்டில் போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்க டைமில் எப்போவுமே ஒரு சின்ன குட்டி லாக் ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டு எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கும் ஸ்டார்டிங். அப்புறம் மீடியம் அளவில் நார்மல் ஆகிட்டு போடுற செயின் ஸ்டிச் போட்டு முடிக்கிற டைமில் ஒரு எண்டு நாட் போட்டு முடித்து எடுத்துக்கலாம். அப்புறம் கலர் டிஃப்ரென்ஸ் தெரிகிறதுக்காக நான் உங்களுக்கு மேலே சில்க் த்ரெட் போட்டு காமிக்கிறேன். அப்போ சரி த்ரெட் மேலே சில்க் த்ரெட் போடுற டைமில் ஒர்க் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சோட சென்டர்லேருந்து இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறோம். முடிக்கிற டைமில் எண்டு நாட் போட்டு முடிச்சு எடுக்கிறோம். எண்டு நாட் போடுற டைமில் நாட்டு கிளியராக விழுந்துச்சான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும். உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மனசில் ஆகலைன்னா நீங்கள் ஒரு வாட்டி கிளியராக வீடியோவை பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் நம்பர் தரேன், அதில் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.